இருக்கு. ஏய் நான் அப்படி சொல்லலடி, ஒண்ணு செயல்பாடு இல்லாம இருக்குடி. அதிசய மாதிரி இருக்க. எந்த பெண்ணுட்டு இல்லாத ஒரு அடக்கம் ஒடுக்கம். ஆமாடி. டேய் அப்பா, இடுப்புல மச்ச அடேப்பா. நான் வச்சேன், அதுதான் அந்த இல்லை நம்மளா வச்சுக்கிறது. சரி, உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா? ஏய் கல்யாணம் ஆயெல்லாம் காட்டுக்குள்ள கூட்டிட்டு போக மாட்டாங்க, உனக்கு தெரியாதா? உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். என்ன? எனக்கா? மாப்பிள்ளை பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்குறேன். நல்ல சம்பாத்தியம்ல. சம்பளத்தை அப்படி 24 மேல உள்ள விட்டு 6 லிட்டர் போடவா 2 லிட்டர் போடவான்னு முகரையில முள்ள விட்டு சாத்தா போடி அங்கிட்டு. ஏண்டி கோச்சுக்கிற? எனக்கு வேணாம்படி, அப்படி எல்லாம் வேணாம்படி. சும்மா நம்மளுக்கு இந்த வெத்தலை பாக்கு போட்டு இந்த இப்படி கொத்து வரல. அது பாரு, பல்லு இல்லாத ஆளு சௌரியமா இருக்கும், புண்ணா போயிடாது. அதத்தான் சொல்றேன், அப்படிதான் சௌரியமா தான் நான் ஆளு பாப்பேன். எனக்கு தெரியும். ஐயப்பா முருகா, சாமி கும்பிட்டு நீ வேற. இங்க பாரு, என்ன உனக்கு நாச்சும் அந்த மாப்பிள்ள உனக்கு? எங்க அப்பயும் வீட்டுல 2 மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. என்ன சொல்ற? அப்படி எத்தனை கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் பண்ற அளவுக்கு என்ன பண்ணாங்க உன்னைய? எனக்கு 2 பேருமே பிடிக்கலன்னு டைவர்ஸ் பண்ணிட்டேன். ஏன் பிடிக்கல? அப்புறம் எங்க அப்பா ஒரு மாப்பிள்ளை பார்த்தாரு. என்ன பார்த்தாரு? அவன் இந்த பாம்பாட்டியா மகுடிய வச்சு ஊதி வித்த காமிப்பல்ல பாம்பாட்டியாவே. இவன் எப்படிப்பா என்ன காப்பாத்துவேன்னு, அவன் பாம்பை ஆட்டியாவது உன்னைய காப்பாத்திருவேன்னாரு. அவன் பாம்பை ஆட்டிக்காம 1 மாசம் ஆகுது, அவன் பாம்பை கூட கண்ணுல காமிக்கல. வெக்கத்தை விட்டு கேட்டேன், நல்லா இருப்பேன், இந்த பாம்பை நாச்சும் காமிடா பாத்துக்கிறேன்னு. அவன் சொன்ன, என் பாம்பு சும்மா கிளம்பாது, மகுடிய வச்சு ஊதுனாத்தான் கிளம்புண்டேன். நானும் விடிய விடிய வாய வச்சு ஊது ஊதுன்னு ஊதுறேன். அவன் பாம்பு எழுந்திரிச்சு வணக்கம் கூட சொல்லலை. ஆமாம், எங்கிட்டு கிளம்புறது, வணக்கமே சொல்லலை, எங்கிட்டு கிளம்புறது. ஆமாம், பார்த்தேன் காலைல மளிகை கடை திறந்துருந்துச்சு. நல்லா 20 ரூபாய்க்கு கட்டி சூடை வாங்கிட்டு வந்து பாம்பு மண்டை முனியில் வச்சு நெருப்பை வச்சு கொளுத்தி விட்டேன். பாம்பும் குளோஸு பாம்பாட்டியும் குளோஸு. கிளம்பாத பாம்பா வச்சுக்கிட்டு என்ன மசுருக்கு உசுரோட இனிமேல் பொம்பளை ஆளுகளும் ஆளுக்கு ஒரு கட்டி சூடத்தை வாங்கி வச்சுக்க. சாமி கும்பிட்றதுக்கடி நீ வேற மொத்தமா வச்சு கொளுத்து. அவரை அப்படி கொண்டுட்ட. இன்னொரு ஆள் என்ன பண்ண? இன்னொரு ஆள் மைச்சட்டுக்காரரு. என்ன யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், மைச்சட்டுக்காரன் மட்டும் கல்யாணமே பண்ணக்கூடாது. ஏண்டி அப்படி சொல்ற? முதராத்திரி அன்னைக்கு ராத்திரி 7:30 மணிக்கு மைக்க பிடிச்சி அலௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவார். அன்பார்ந்த கிராம பொதுமக்களே, என்ற இரவு சரியாக 10:30 மணி அளவில் எனக்கு முதராத்திரி நடக்க இருப்பதால் ஆங்காங்குள்ள பொதுமக்களும் முதராத்திரி ரசிகர்களும் திரளாக வருகிறது. முதராத்திரி கடைகளத்தை சிறப்பு தருமாறு உங்களை அன்புடன் வேண்டும் கிடைக்கிறார். மேண்ட பரம்பரை ஆவடுத்தினாம் என்ற இரவு. இதுக்கு மட்டும் நல்லா சவுண்ட் வைக்கிறாரியா பங்காளி. அவரை விளம்பரப்படுத்துறீல, அதனால 10:30 அது மாதிரி